போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்காரு. இங்க யாரையா காசுனது? நீயா? நான் தான் சார். திருட என்னெல்லாம் கொண்டு போனான்னு சொல்லுங்க. அதுவா சார்? ஒரு ரேடியோ, அப்புறம் ஒரு வாட்ச். நேத்து காலையில இந்த பழைய பாட்டில் எல்லாம் பொறுக்குவாங்கல்ல, அவங்க ஒரு 4-5 பேர் இந்த ஏரியாவுல சுத்தி திரியும் போதே எனக்கு தெரியும். உடனே நான் மாமா கிட்ட சொன்னேன், இவங்கெல்லாம் திருட்டு பசங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு. இல்லையா மாமா? யார் தங்கச்சியா? இல்ல சார், என் பொண்டாட்டி. இது உன்னோட வீடு இல்லையா? இல்ல சார், இது என் வீடு இல்ல, நான் வாடகை குடியிருக்கேன் சார். சரி, அப்ப இந்த வீட்டுக்காரர் யாரு? சார் சிட்டி ஆபீஸ்ல மேனேஜர். சார் ஆபீஸ் போயிருக்காரு சார். இந்த வாட்ச் ரேடியோ கண்டுபிடிக்கத்தான் நான் வேலையில் இருக்கேன். எல்லாம் சேர்த்து எவ்வளவு வரும்? தெரியல சார். நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பார்த்தா லட்சக்கணக்கில் காணாம போன மாதிரி இருந்தது. கடைசியில் இத்து போன ரேடியோ வாட்ச் தான் காணாம போச்சா? உடஞ்ச ஜன்னல் எதுன்னு காமி. சார் அங்க சார். இதுவா? அதான் சார். சார், அவன் பேர் என்னன்னு சொன்ன? காசிநாதன் சார். இந்த வீட்டில் இருக்கிறது யாரு? வடக்கு தேனி கம்பபாக்கு சார். பேரு? ஜான்னு பேரு சார். ஜான் இல்ல, ஜோன். வேற யாரும் இல்லையா? வைஃப் பேர் அம்பிகா, பையன் பேரு எடிசன். ஆமா, இந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளோ? 1000 ரூபா சார். 1000 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சே. அம்பிகா இல்ல? அந்த திருட வேற எதுவும் திருடிட்டு போலையா? செம கட்ட. வாடகை 1000 ரூபாய் இருந்தாலும் வீட்டுல நல்ல கட்டெல்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க இல்ல? நைட்ல ஒரு யாரும் தொல்லை பண்ணாம இருக்கிறதுக்காக நான் காவலுக்கு வந்திருக்கேன். இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் டெய்லி இங்க தான் இருப்பேன். புரிஞ்சதில்ல? இதை உள்ளவை வர்ற போலீஸ்காரங்க கையெழுத்து போடணும். ஆனா நான் தான் வருவேன்னு வச்சுக்க. ஒரு கிளாஸ் ஒரு சொம்பு தண்ணியும் கூட. நீ ஒன்றும் பயப்படாத. தண்ணியை மட்டும் கொடுத்துட்டு போய் படு. இனிமே இந்த வீட்டுக்கு எவனும் வரமாட்டான். பணம் கொடுத்தவனுங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஆக மொத்தம் புருஷன் நிறைய பேர்கிட்ட 40 லட்சம் ரூபா அடிச்சிருக்கான். பணம் கொடுத்தவனுங்க சும்மா இருப்பானுங்க. அவன் புருஷன் எங்க போனான்னு உனக்கு தெரியாது. அவன் இனி திரும்பி வர மாட்டான். டான்ஸ் ஸ்கூல் இருந்தப்பதான் ஒன்று தள்ளின்னு வந்தா நம்ம. கூச்சல் போட்டு கலாட்டா பண்ணாம இருந்தா நான் உன்னை நல்லபடி வச்சுக்குவேன். ஆனா ஒண்ணு, நான் சொல்ற வரைக்கும் வேற எவனும் இது உள்ள வர முடியாது. புரியுதா? ஒரு உரையில 2 கத்தி இருக்க கூடாது. ஏய், என்கிட்ட ஓவர் ஆக்டிங் பண்ணாத. அப்படியே கொன்றுவேன். ஜாகிரதை.
அவன் எப்படியும் உன்னை விட்டு ஓடி போயிட்டான். நான் தான் காத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நீ என்ன பண்ற நீ? என்னவோ தெரியல, உன்னை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக பிடிக்கல. நாளைக்கு நான் டியூட்டிக்கு போறதில்ல. உனக்கு நான் தூக்கம் வரலையாடா கண்ணா? போய் தூங்கு. காலைல ஸ்கூலுக்கு போனல. சீக்கிரமா. வேண்டாம், விட்டுருங்க. என்னை விடுங்க. ஏய், இவ்வளவு கூட்டிட்டு போக நான் விட மாட்டேன். உனக்கு வேணா நீ பழிச்சு போ. வாடி. வாடி, எங்க போற? போலீஸ்காரன் கை வச்ச. தன் புருஷனை கொன்னவனோட குழந்தைய தான் வயிற்றுல சுமக்க வேண்டிய கொடூரமான நிலைமையை தாங்க முடியாம தான் அந்த பொண்ணு செத்தாவது பரிகாரம் தேடலாம்னு நினைச்சு அந்த மாதிரி முடிவு செஞ்சிருச்சு. அந்த பொண்ணு 10 மாசம் சுமந்ததே அந்த இசக்கியோட குழந்தை தான் சார். ஆனா அப்ப அவ மனநிலை சரியில்லாதனால அந்த சத்தியம் அவளுக்கு தெரியாமலே போயிடுச்சு. ரியலி? ஆமா சார். ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் சார் நிச்சயமா சொல்ல முடியும் தான் பெத்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு. அவளே சொல்றா அந்த குழந்தை அவ ஹஸ்பண்டை கொன்ன இசக்கிங்கிற போலீஸ் ஆஃபீஸர் தான் சார். இந்த மாதிரி நிலைமை எந்த பொண்ணுக்கும் வந்துடக்கூடாது சார். பாசத்தை மட்டும் என்னால காட்ட முடியல. அதனாலதான் எனக்கு உங்களையும் அம்மாவையும் தவிர வேற யார் இருக்காங்க? எனக்கு புரியுது, உண்மையில எந்த விதமான தப்பு கிடையாது. ஆனா உன் அண்ணனோட தலையெழுத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. என் தங்கச்சி ஆச்சரியன்னு உங்ககிட்ட பாசத்தை காட்ட நினைக்கும் போது என் மனசுல ஓடி வர்றது என் கண் முன்னாலே செத்து போன என் அப்பாவை தான். ஏதாவது தேவை ஏற்பட்டுச்சுன்னா எனக்கு சொல்லு. என்னதான் இருந்தாலும் நீ என்னைக்கு என் தங்கச்சி தான். அப்போ நாங்க கிளம்பட்டுங்களா?
சிப்பி எல்லாம் யாரோடது? இந்த பொண்ணு சொன்னது கேட்கல, சீக்கிரமா யாரோடதுன்னு சொல்லுங்க. என்னோட தான், நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். ஆமா, நீங்க எந்த ஊருன்னு சொல்லுங்க. இந்த ஊர்ல கொஞ்சம் தூரம் தான். சரி, நீங்க யார கேட்டு இந்த வியாபாரத்தை பண்றீங்க? இல்ல, அது வந்து யாருக்கிட்டையும் அப்படி நான் கேட்கல. அப்புறம் நான் வாங்கிக்கிறேன்னு சொன்ன உடனே யாரும் எதுவும் சொல்லவே இல்லை. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் இந்த ஊரோட பிரச்சனையே. வெளியூர்காரன் இந்த ஊருக்கு வந்து அவங்களோட சாப்பாட்டுல மண்ணு போட்டாலும், இந்த ஊர் பொண்ணோட கையை பிடிச்சு இழுத்தாலும், இந்த ஊர்ல இருக்கிற எந்த ஒரு பரதேசியும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டான். எவனாவது ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தா பல்ல இழிச்சிட்டு நிப்பானுங்க. ஆனா இங்க பாருங்க, இந்த வியாபாரம் இங்க நடக்காது. அப்ப நீங்க கேப்பீங்க, இது எந்த ஊரு நியாயம்னு? இது ஒரு வித்தியாசமான ஊருங்க. இத வித்து குடும்பத்தை பாக்குற 3 பேர் இந்த ஊர்ல இருக்காங்க. சர்ச்சில் வேலை பாக்குற தாமஸ், செட்டியாரு, அப்புறம் நான். வேற யாரும் இந்த ஊர்ல வந்து வியாபாரம் பண்ணவே முடியாது. இதை நான் இவன்கிட்ட எடுத்து சொன்னம்மா, இவன் தான் கேட்கவே இல்ல. வியாபாரம் முடிஞ்சு போச்சே, இனிமே என்ன பண்றது சொல்லு. என் கடைக்கு கொண்டு வாங்க, நான் எடுத்துக்கிறேன். இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தண்ணி வாங்கி கொடுத்து இந்த பிரச்சனைய பஞ்சாயத்துக்கு கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் நீங்க சந்திக்க வேண்டி வரும். ஏன்னா இந்த ஊர் ரொம்ப மோசம், புரியுதா? இல்ல, நான் வேற வியாபாரம் பாத்துக்கிறேன். இந்த வியாபாரம் வேண்டாம். 6 அடிக்கு மேல இருக்கல, வேற ஏதாவது வியாபாரம் பண்ணலாம்ல. ஊர் விட்டு ஊர் வந்திருக்கானுங்க. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பரதேசியும் 100, 500ன்னு என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க தெரியுமா? என்னம்மா சூடா இருக்க? வியாபாரம் பண்ண வந்தவன் எந்த ஊர்ல எந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த பக்கமா படுத்துட்டு இருக்கான்? இனிமே அவன் உயிர் இருக்கிற காலம் வரைக்கும் இந்த ஊர் பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், வயிற்று பொழப்புக்காக நான் அந்த மாதிரி விஷயத்த பண்ணேன். இனிமே நீங்க எல்லாம் சேர்ந்து அது ஒரு பிரச்சனையா ஆக்கிடாதீங்க. நான் எப்படியாவது வாழ்ந்துட்டு போயிடுறேனே. பாவம், அவன் நம்ம ஊருக்கு வியாபாரம் பண்ணலான்னு வந்தான். நம்ம பிரச்சனையை அவன் கிட்ட சொன்னோம். நம்ம பிரச்சனை அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. எப்படி? ஏமா, ஒரு டீ கணக்குல எழுதிக்க. இதோ பாருங்கண்ணே, இதோட உங்க கணக்கு 40 ரூபாய்க்கு மேல ஆயிடுச்சு. நாங்கெல்லாம் ஜிஎஸ்டி கொடுத்து தான் வாங்குறோம். அப்புறம் டீக்கு ஜிஎஸ்டி போட்டுருவேன். சீக்கிரமா வாடி. அக்கா, எனக்கு ஒரு 25 ரூபாய் வேணும்க்கா. நான் டைம் டேபிள் புக் வாங்கணும் எனக்கு. நான் நேத்துக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல. என்னன்னு சொல்லு. டைம் டேபிள் புக்கு. இந்த பொண்ணு என்னென்ன சொல்லுதுன்னு அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் உனக்கு புரியாது. 3ஆம் கிளாஸுக்கு மேல ஸ்கூலுக்கு போயிருந்தா அதெல்லாம் புரிஞ்சிருக்கும் உனக்கு. ஆமா, இவர் அப்படியே பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏதாவது நான் சொல்லிட போறேன். இந்தாடி. சொப்னா, சீக்கிரமா போயிடு. அந்த வியாபாரி வந்துட்டு இருக்கான். அந்த சர்ச் ஃபாதரையும் கூட்டிட்டு தான் வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு சரியா மாட்டிக்கிட்டோம் போல. வணக்கம் ஃபாதர், என்ன இந்த பக்கம்? ஒரு வேலை இருக்கு. எங்கடி உன் அக்கா? அவ வீட்டுக்கு போயிருக்கா ஃபாதர். வீட்டுல என்ன அவன் புருஷன் இருக்கானா? அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? பொம்பளை பசங்கன்னா கொஞ்சம் தைரியம் வேணும் தான். அதுக்காக இப்படியா? என்னதான் இருந்தாலும் இவனும் ஒரு கிறிஸ்டியன் தான். அதையாவது நினைச்சு பார்க்கணும்ல. இந்த ஊர்ல யார் என்ன வியாபாரம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவ யாரு? மாவட்ட கலெக்டரை அடிச்சனா போய் அண்ணாச்சி தோப்பில் விழுவா. 5 மணிக்குள்ள சர்ச்சுக்கு வந்து என்ன பார்க்கணும் அவட்ட சொல்லி வை. ஃபாதர், என்ன? அவ உடைச்சு போட்ட பொருளுங்கெல்லாம் அதுக்கு நஷ்டஈடு வாங்கி கொடுத்தா? அப்புறம் சர்ச்சுக்கு என்ன பார்க்க வரும்போது கையை விரிச்சிட்டு வர வேண்டாம்னு சொல்லு. இவரோட ஏகப்பட்ட பொருட்களை அவ நஷ்டப்படுத்திருக்கா. அதுக்கான நஷ்டஈடையும் சேர்த்து கொண்டு வரணும்னு சொல்லு. புரியுதா? இல்லைன்னு வையே அவளை தூக்கி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். ஒரு டேப் ரெக்கார்டர், ஒரு டைம் பீஸ், அப்புறம் ஒரு வாட்ச், அப்புறம் ஒரு அண்டாவை தூக்கி என் காலிலே எரிஞ்சிட்டா. இஸ்திரி பொட்டியோட புடியும் உடைச்சிட்டா. அப்புறம் அப்படி இப்படின்னு. அப்படி இப்படியா? அப்படின்னா என்ன? அது இந்த ஃப்ளாஸ்க்கு, அப்புறம் கப்பு. நீ என்னையா இந்த அளவுக்கு கோமாளியா இருக்க? இவ்வளவு பொருட்களை அவ சேதப்படுத்தும் போது நீ எப்படியா அதை பார்த்துக்கிட்டு இருந்த? நீ ஒரு ஆம்பளை தானே? நான் வேண்டான்னு சொன்ன ஃபாதர். ஊருக்காரங்க யாருமே உதவிக்கே வரல. இது எப்போ நடந்தது? இவன் பொய் சொல்றான் ஃபாதர். சப்னா அங்க போனா, அது உண்மைதான். திட்டிட்டு வந்துட்டா, அவ்வளவுதான். எதையும் சேதப்படுத்தல ஃபாதர். இவங்க எல்லாருமே ஒரு டீம் ஃபாதர். இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்தா என் கை காலை உடைச்சிருவேன்னு இவங்க சொன்னாங்க ஃபாதர். போதும் போதும். அப்புறம் அவ வந்தா 5 மணிக்கு முன்னாடி என்ன வந்து சர்ச்சில் பார்க்க சொல்லு. இல்லைன்னு வையே. ஃபாதர், காஃபி. நல்ல சூடா 4 மசால் வடைய பார்சல் பண்ணி கொண்டு வாங்க. சொப்னா கொஞ்சம் கோவக்காரி. இந்த ஊருக்காரங்களுக்கு அவ மேல பயந்தான். ஆனா நான் கோவப்பட்டேன்னு வையே, ஒண்ணுக்கு போயிடுவா. ஐயே, யோ, ஒண்ணுக்கு போவான்னு சொன்னா அந்த அர்த்தத்திலே எடுத்துக்கிறது. நீ எல்லாம் எந்த ஊருக்காரங்கய்யா? கோவில்பட்டிங்க. கோயில்பட்டிக்காரன் கேட்டா கொண்டுடுவான் உன்ன.
ஆமா, அன்னைக்கு உன் பேர் என்னன்னு சொன்ன? எடிசன். என்ன பார்த்தா உனக்கு இளிச்சவாய் மாதிரி தோணுதா? என்னங்க? இல்ல, உன்னோட நாசமான அந்த பொருட்கள் எல்லாம் எங்கன்னு சொல்லு. டேப் ரெக்கார்டர், டைம் பீஸ். ஐயோ, நான் நாசமா போச்சுன்னு சொன்னது என்னோட டேப் ரெக்கார்டரோ டைம் பீஸோ கிடையாதுங்க. முன்னாடி நான் செஞ்சுட்டு இருந்த பிசினஸ் எல்லாம் நாசமா போச்சுன்னு சொன்னேன். சிக்கன் பிசினஸ் பண்ணேன், அப்புறம் மட்டன் பிசினஸ் பண்ணேன், காயம் பிசினஸ் பண்ணேன். அதாங்க காயம், பெருங்காயம், நம்ம இந்த குழம்புல சாம்பார்ல போடுவோமே. கடைசியில அந்த பிசினஸ் நாசமா போச்சு. இங்க பாரு, கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது உள்ள போந்து கோல் போட பாக்காத. கோல் எங்க போடணும்னு நீ சொன்னா போதும், நான் ரெடியா தான் இருக்கேன். உண்மைய சொல்லணும்டா, ஒரு பொண்ண ரேப் பண்ணி ரொம்ப நாளாச்சு. ஆம்பளையோட பலம் என்னன்னு உனக்கு புரிய வைக்கட்டுமா? எதுக்கு படுத்துட்டு இருக்க? சீக்கிரமா எழுந்து போ. உன்னால தேவையில்லாம என் பேரு கெட்டுற போது.